வணக்கம், வெல்கம் டு ஃபேமிலி கார்னர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு கேப்சிகம் மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்றது நம்ம பார்க்க போறோம். இந்த ரெசிபி இட்லி, தோசை, சப்பாத்தி, நான், பூரி, ரோட்டி இது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு பாத்திரத்துல 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 2 கிராம்பு, 1 இன்ச் பட்டை, 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பெரிய வெங்காயம் இது எல்லாம் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து அதையும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதையும் இதோட சேர்த்து வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கினதும் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பொடிசா நறுக்கி அதையும் இது கூட சேர்த்துக்க போறோம். ஒருவேளை உங்ககிட்ட சின்ன தக்காளியா இருந்தா 2 சின்ன தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா தூள் வெங்காயத்தோட நல்லா கலந்ததும் 1 கப் கேப்சிகம், 1 கப் மஷ்ரூம் இது ரெண்டையும் இது கூட சேர்த்து வதக்கிக்க போறோம். அது கூடவே சிறிதளவு தண்ணியும் சேர்த்து கலந்துக்கோங்க. மஷ்ரூம் வேக வேக அதுவே தண்ணி விடுங்கிறதுனால நீங்க அதிக தண்ணி சேர்க்க தேவையில்லை. மிக்ஸி ஜார்ல 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய், 3 முந்திரி பருப்பு, சிறிதளவு தண்ணி இது எல்லாம் சேர்த்து நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. மஷ்ரூம் கேப்சிகம் எல்லாம் நல்லா வெந்ததும் நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய் விழுது இதோட சேர்த்து நல்லா கலந்துக்க போறோம். உங்களுக்கு கிரேவி எந்த கன்சிஸ்டன்சில இருக்கணுமோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்க தண்ணி சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்ததும் நீங்க ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க தேவையில்லை. ஒரு கொதி வந்ததும் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து இறக்கிடலாம். மிக மிக சுவையான கேப்சிகம் மஷ்ரூம் கிரேவி தயார். இது நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபேமிலி கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.